அதோட இதை சேர்த்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அடே சாரா நீ இவ்வளவு பெரிய ஆளா, எனக்கு கூட தெரியாது. நிஜமா தமாஷுக்காக சொல்லல. கூப்பாரா புதுவெல்லாம் நான் எங்கோ இப்ப இருக்கவர்கள் நாம எங்கேயோ இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காலம் நினைச்சிட்டு இன்னும் நினைச்சிட்டு இருக்கிற காலம். அப்போ அப்படி இருக்கும்போது அவர் சொன்னது பார்த்து அடையில நானும் திரும்பி படிக்கணும் போது எழுதினதை என்று தோன்றிட்டு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, எனக்கு பேசி பழக்கம் இல்லைன்றது மாத்திரம் இல்லை, பேச்சை நான் அறவே வெறுத்தவன். சின்ன வயசுல நிறைய பேச்சு கேட்டிருக்கேன். ஞானியார் சுவாமிகள் பேச்சுல இருக்கு. உங்களுக்கு ஞானியார் சுவாமிகள் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. என்னுடைய 7வது வயசு 8வது வயசுல வேலூர்ல வருஷம் பிரசங்கம் பண்ணுவார். ஞானியார் கூட திருப்பாதி புள்ளியூர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வார வழிபாடு, சைவ இடங்கள்ல வார வழிபாடு எப்படி செய்யணும், அந்த பேச்சு ரொம்ப அற்புதமான பேச்சாளர். அந்த 8 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? அங்க போய் உட்காந்து பாருங்க, இடத்துக்கு அப்புறம் நான் தூங்கிடுவேன். பிறகு எத்தனையோ பேர் பேச்சு, இந்த நீதி அறவுரைகள் பேச்சு நிறைய கேட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கும் அறிவு வர ஆரம்பிச்சது. பேசுறவங்க பேசுறதுக்காக பேசுறாங்க, மற்றவங்க கைதட்டுறதுக்காக பேசுறாங்க. அவங்க பேசின மாதிரி யாரும் ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியல. எனக்கு நமக்கு இந்த பேச்சு எல்லாருமே வேண்டாம், நம்மளால செய்ய முடியுது, நாம செய்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக பேச்சு பழகக்கூடாது என்று இருந்தவன் நான். இன்னும் அப்படிதான் இருக்கேன். அதனால உங்களுக்கும் எனக்கு உங்களிருந்து நான் வித்தியாசமானவன் இல்லை. எதுக்கு குறுக்க மேஜனை வந்த உடனே கேட்டேன், இந்த மேஜை என்னத்துக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை பனுவல் இருந்துட்டு தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு நேரம் பனுவல் தெரிஞ்சாச்சு, இனிமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இவருக்கு என்னெல்லாமோ கேள்வி கேட்கறது. தியரி படிச்சுட்டு கதை எழுதினவன் இல்லை. நான் தியரி படிச்சுட்டு கதை எழுதினவன் இல்லை. அப்புறம் நீ ஏன் எழுதின அப்படின்னு கேட்டா, ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்பேன். 2வது ரோட்ல